இது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். இந்த கவனி கை தூக்கிட்ட குக்கி மாதிரி முன்னாடி தூக்கி விடலாம். கையை நீட்டு, ஃப்ரண்ட்ல நீட்டு. இப்படி கை முன்னாடி நீட்டி படுத்துக்க சொல்லணும். சொல்லிட்டு நீ மெதுவா இந்த ரிஸ்ட் இருக்குல்ல இந்த இடத்த பிடிக்கணும். பிடிச்சிட்டு நேரா கொண்டு வரணும். மேலே பாரு, மேலே பாரு, மேலே பாரு, இழுக்காத, மேலே பாரு, மேலே பாரு, மேலே பாரு, பிரீத்தி நார்மல் பண்ணு. மெதுவாக கொண்டு போய் விடணும். விட்டுட்டு கையை நாடியில் வச்சுக்கோ, அப்படி வச்சுக்கோ, ஒரு சைடு தலையை வச்சுக்கோ, இந்த மாதிரி இப்படி இங்கே பிடிச்சி மெதுவாக தூக்கணும். சரியா? அவன் எஸ் சொன்னானா அந்த இடத்துல ஹோல்டு பண்ணணும். புரிஞ்சுதாடா? கையை என்ன பண்ணணும்? நீ தான் தூக்கிட்டு வரணும். எங்கே பிடிக்கணும்? கீழே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெச் பண்ணுறோம். சரியா? இது ஸ்ட்ரெச் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெதுவாக கொண்டு வந்து இப்படி வச்சு ஒரு அமுக்கு மெதுவாக. அதுக்கப்புறம் இந்த சைடில் வச்சு இந்த தொடையில் வச்சு இப்படி ஒரு அமுக்கு. ரெடி? நாள் படுறான், முன்னாடி வாடா. டேய் கையை கையை கட்டாதற ஃபர்ஸ்ட். அதில் போயிட்டு சைடில் போடுறான். இப்படி போடு, அப்போ தான் எனக்கு தெரியும். கீழே இருக்கேன், சும்மா படுத்துக்கோ, படுத்துக்கோ. ரெடி? வா வா வாடா. ரைட்டு காலை இப்படி பிடிச்சிக்கோ. பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உன் ஷோல்டரில் இரு, நல்லா கவனி. லே இங்கே பார், கவனி. கீழே இருக்கேன் பேசாத. காலை வந்து முட்டை மடக்கக்கூடாது. உன் ஷோல்டரில் வை. வச்சுட்டு இந்த தொடையை இறுக்கி பிடிச்சி இந்த பாதம் இருக்குல்ல அதை ஃபஸ்ட் எடுத்து என்ன பண்ணணும்? கீழே அமுத்தணும். அமுத்துங்க. பேசாதப்பா. இந்த காப்ஸ்ல லைட்டா காலை வச்சுக்கோ, இல்லைன்னா மெதுவா ஸ்ட்ரெச் பண்ணு மேல. அவன் எப்ப எஸ் சொல்றானோ அதுல ஹோல்டு பண்ணணும். முட்டை பிடிச்சிக்கோ, முட்டை மடங்க கூடாது. இங்க கவனி கவனி கவனி. இப்படி ஸ்ட்ரெச்சிங் 10 செகண்ட் முடிச்சுட்டு மெதுவா கொண்டு வந்து இப்படி ஒரு அமுக்கு. அதுக்கப்புறம் மெதுவா கொண்டு வந்து சைடுல ஒரு அமுக்கு. இப்படி அமுக்கிட்டு ரிலாக்ஸா விடும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஃப்ரீயாக விடுறா. எதுக்கு டைட் பண்ணுற? ஃப்ரீயாக விட்றா, நீ ஃப்ரீயாக விட்றா. எனக்கு படுத்துக்கோ. இது வந்து நம்ம சும்மா என்ன சொல்லுவோன்னா, வீடியோ எடுக்கிறீங்களா? சரி பரவாயில்ல, சொல்லு பாரு. இல்லை அது கொஞ்சம் வார்த்தை. இங்கே பார்த்துக்கோடா. மெதுவாக இந்த காலை தரையில் தொட வைக்கணும். மெதுவாக. சரியா? நீ கையை அங்கேயே வச்சுக்கோ. மெதுவாக தொட வைக்கணும் ஃபஸ்ட் எடுத்தோடனே. சரியா? அடுத்து இந்த மாதிரி தரையில் ஃபஸ்ட்டு தொட வைக்கணும். புரியுதா? பொறுமையாக பண்ணணும். இந்த இடம் வந்து பெயின் ஆயிடும். சரியா? டப்பு டப்புன்னு விடக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இப்படி மடக்கி வச்சுட்டு விடுறா. எதுக்குடா டைட் பண்ணுற? இவ்வளோ டைட்டாக இருக்கு காலு. இதுதான் முதல் எக்ஸசைஸு. ஹோல்டு பண்ணணும் 10 செகண்ட். இதே இதில் ரெண்டாவது எக்ஸசைஸ் என்ன பண்ணணும்னா, இப்படி மடக்கி வச்சதுக்கு அப்புறம் இந்த காலை என்ன பண்ணணும்? மெதுவாக இழுக்கணும். இது கொஞ்சம் டேஞ்சரு, பொறுமையாக பண்ணணும். புரியுதா? இதே இப்படி அமுத்துனதுக்கு அப்புறம் இதை எடுக்கணும். இது என்ன சொல்லுவாங்கன்னா காய் அடிக்கிற எக்ஸசைஸ். மெதுவாக கவனிங்க. இந்த மாதிரி மெதுவாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக கீழே கொண்டு போகணும். சரியா? அமுத்தி விட்டுறக்கூடாது. அவன் எஸ் சொல்லும் போது ஹோல்டு பண்ணணும் அதே இடத்துல 10 செகண்டு. சரியா? இந்த இப்போ இங்கே ரைட்டு கால் இப்படி இருக்குன்னா லெஃப்ட் காலோட பாதத்தை இப்படி உள்ளே வைக்கணும். இந்த மாதிரி உள்ளே வைக்கணும். வச்சுட்டு நீ இந்த மாதிரி நின்றுக்கணும். இப்படி நிற்கணும். நின்றுட்டு இந்த லெஃப்ட் முட்டு இருக்குல்ல, இந்த ஓன் லெஃப்ட் முட்டை வச்சு இது அவனோட லெஃப்ட் முட்டு அதில் இப்படி லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு அவனை இப்படி படுத்துருக்க சொல்லணும். அப்போது என்ன பண்ணணும்னா அவனோட ஷோல்டரில் இந்த இடத்துல பிடிக்கக்கூடாது. பிடிச்சா ஸ்கின்னு பெயின் ஆகும். அவனோட முட்டு இருக்குல்ல, இங்கே முழங்கை, அதை பிடிக்கணும். இந்த எல்போவில் பிடிச்சிட்டு இந்த எல்போவில் பிடிச்சி மெதுவாக கீழே கொண்டு போகணும்.
மெதுவா அது பெயின் ஆகுறப்ப விட்டுறணும், ஹோல்டு பண்ணிக்கணும். புரியுதா? மெதுவா கீழே டச் பண்ண வைக்கணும். அடுத்த கால் நல்லா கவனிடா. இது இந்த இடத்த வந்து என்ன பண்ணிடும், இந்த இடம் இந்த இடுப்பு உள்ள பகுதியை வந்து பெயின் ஆக்கி விட்டுரும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். உன் ரைட்டு காலை வச்சு இவன் ரைட்டு கால், புரியுதா? இப்படி ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா 2 எல்போலையும் மெதுவாக கை வைக்கணும், ஸ்கின்ல வச்சிடக்கூடாது. வச்சுட்டு அதுக்கப்புறம் மெதுவாக கீழே அமுத்தணும். ரெடி? பின்னாடி கை இது, கையை ரெண்டையும் நீட்டுறா. இப்படி நீட்ட வச்சுட்டு இந்த கைக்கு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா, ரொம்ப அழுத்திடக்கூடாது. மெதுவாக அமுத்திட்டு அப்படி காலை மடக்கு, காலை நீட்டு, காலை மடக்கு. இப்போ தூக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கை என்ன பண்ணும், கீழே போயிடும். அப்புறம் மெதுவாக கீழே இடுப்பை வை, அப்படி பிடிச்சிக்கணும். கால் நீட்டு, இப்போ நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். சரியா? இது இந்த மாதிரி வச்சு அடுத்து என்ன பண்ணணும், ரிஸ்ட் அப்பில் இருக்குது, அடுத்து ரிஸ்ட் டவுனு, இப்படி திருப்பி வச்சு. இதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த இடத்துல பெயின் ஆகிடக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும், இப்போ அமுக்குறோம். இவன் கை என்ன ஆகாது, தரையை தொடாது. ஆனால் இப்போ அவன் மடக்க சொல்லு, காலை மடக்கு. இப்போ இடுப்பை தூக்கு, இப்போ கை கீழே போகும். இப்போ அமுக்கி வச்சுக்கணும். இப்போ ஹோல்டு பண்ணிவிட்டு இப்போ கீழே இடுப்பை வை, இப்போ ஸ்ட்ரெச் ஆகும். நேரம் நீட்டு, இப்படி பண்ணணும். சரியா? சொல்ல வர்றது புரியுதாடா? மாற்றி அமுக்கி விட்டீங்கன்னா அவன் வாழ்க்கை போயிடும். இல்லை, ரைட்டு கையை வந்து இப்போ இவனோட ரைட்டு கையில் இடையில விட்டு வச்சுட்டு இந்த காலை வச்சு இவனை லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும், இப்படி திருப்பணும். மெதுவாக திருப்பணும். நல்லா தொடக்கணும், மெதுவாக திருப்பணும். சரியா? பேசக்கூடாது, மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதே மாதிரி உன்னோட லெஃப்ட் கையை அவன் லெஃப்ட் கைக்கு கேப்பில் விடணும். விட்டு பிடிச்சு ரைட்டு காலை வச்சு லாக் பண்ணணும். காலை லாக் பண்ணிட்டு இப்படி திருப்பணும். அவன் இவனை என்ன செய்யணும், அங்கே பார்க்க சொல்லணும். இந்த அங்கே பாடுறான், இந்த துணி தெரியுதா? எஸ், மெதுவாக செய்யணும். மெதுவாக தூக்கு. சரியா? மெதுவாக இப்படி சைடில் வாடா, இந்த கை சைடில் வாடா. டேய் சைடில் வாடா. சைடில் வாப்பா, அவனுக்கு பின்னாடி நிற்காத. அவனுக்கு பின்னாடி இல்லை, சைடில். சப்போஸ் நான் சொல்கிறத கேளு. இரா ஒரு நிமிஷம். கவனிடா. என்னால் தூக்க முடியலன்னா கீழே உள்ள இந்த ரைட்டு கை இருக்குல்ல, புஷ் பண்ணுறான். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடு. தூக்க முடியலண்ணா. ரெடி?